ஹலோ ஆல். ஸ்ருதி குட்டிக்கு சண்டே அன்றைக்கி ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் இருந்துச்சு ஸ்கூலில். 10 o'clock போயிருந்தோம். டிஃபன்லாம் முடிச்சுட்டு ஸோ அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் முடிக்கிறதுக்கே 1:30 ஆகிடுச்சு. திருப்பியும் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற காய்கறி கடையிலேயே இருந்து தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். நான் வாங்குகிற திங்ஸை பார்த்தே உங்களுக்கு நான் மதியம் லஞ்சுக்கு என்ன செய்ய போகிறேன்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், மட்டன் ஆர்டர் பண்ணி வச்சுட்டு வந்திருந்தோம். ஸோ மட்டன் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். இந்த வீடியோ மண்டே மார்னிங் எடுத்த வீடியோ. எங்கள் தெருவில் மண்டே காய்கறி வண்டி வருது. என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலான்ட்டு போனேன். எல்லா காயுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. மேங்கோ மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விடுறதுக்காக. மண்டே ஆஃப்டர்நூன் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண வேண்டி இருந்துச்சு. நான் லஞ்ச் அங்கே சாப்பிட்ருவேன். ஸோ பசங்க 2 பேருமே ஸ்ருதி சிவானி 2 பேருமே எக் ரைஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு லஞ்சுக்கு எக் ரைஸ் தான் நான் பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன். ஸோ ஸ்ருதி சிவானி 2 பேர்த்துக்குமே லஞ்சுக்கு நான் சேம் திங்ஸ் கொடுத்துருவேன். பட் ஸ்நாக்ஸுக்கு 2 பேர்த்தோட டேஸ்ட்டுமே வேறையாக இருக்கும். அவங்களுக்கு வேறு தான் பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்ருதி குட்டிக்கு மேங்கோ காய்னா ரொம்ப பிடிக்கும். பழம் அவள் சாப்பிட மாட்டா. சிவானி குட்டிக்கு பழம் காய் 2மே ரொம்ப பிடிக்கும். மாங்காயை விட அவளுக்கு பழம்தான் ரொம்ப பிடிக்கும். ஸ்ருதி குட்டிக்கு காஃபி ஃப்ளாஸ்கில் பேக் பண்ணியிருக்கேன். எக் ரைஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பிஸ்கட், மேங்கோ பேக் பண்ணியிருந்தேன் ஸ்நாக்ஸுக்கு. சிவானி குட்டிக்கு அப்படியே ப்ரெட் டோஸ்ட் வேணும்னு கேட்டிருந்தான்னு சொல்லிட்டு அவளுக்கு ப்ரெட் டோஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். மேங்கோ எக் ரைஸ் பேக் பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன். இதுதான் அன்றைக்கி அவங்களோட லஞ்சுக்கு நான் கொடுத்தது.